ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பரடா ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் ரெஃபர்ஸ் டு த ரிலேஷன்ஷிப் அமாங் யூனிட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ரிசல்டன்ட் குவான்டிட்டி ஆஃப் குட்ஸ் ப்ரொடியூஸ்ட். அதாவது சிம்பிளாக நான் சொல்கிற பாரு, ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இருக்கிற ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் வி டிஸ்கிரைப்ட் ஆஸ் த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். ஓகே, நம்ம இவ்வளோ இன்புட் கொடுத்துருக்கோம், இவ்வளோ லேண்டை யூஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ லேபர்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ வேஜஸ் கொடுத்துருக்கோம், லேண்டுக்கு இவ்வளோ ரெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இன்புட் எவ்வளோ அவுட்புட்டாக நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குது, ரிட்டனாக குட்ஸாக கிடைக்குது அப்படிங்கிறது அந்த ரிலேஷன்ஷிப் வி டிஸ்கிரைப்ட் as the production function. ஓகே பாரு, according to George Stigler, production function is the relationship between input of productive services per unit of time and output of product per unit of time. Okay, so inputக்கும் அந்த particular period of timeல inputக்கும் outputக்கும் இருக்கிற relationship we described as the production function. ஓகேவா? ஸோ அந்த production functionை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா Q equal to F into N L K T. சரியா? அப்போ Q அப்படிங்கிறது குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் ஃபைனலாக. ஓகே, இப்போ நம்ம 100 யூனிட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த 100 யூனிட்ஸ் we described as the Q, குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட். அப்போ இதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்கெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அந்த 100 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம்? எஃப்ங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் என் அப்படின்னா லேண்டு, ஓகே, எல் அப்படிங்கிறது லேபர், கே அப்படின்னா கேபிட்டல் அண்ட் டி ரெஃபர்ஸ் டு த டெக்னாலஜி ஆர் என்ன சொல்லலாம், இன்னோவேட்டிவ் ஆர் ஆர்கனைசர், அந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். சரியா? ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளோ அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இப்போ 100 யூனிட் அவுட்புட் கொடுக்குறதுக்கு இவ்வளோ லேண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு 10 லேபரை வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு 50,000 வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஃபைனலாக ரிட்டனாக நமக்கு எவ்வளோ கிடைக்குது. சரியா? ஸோ இதெல்லாம் சேர்த்துனதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இவ்வளோ டெக்னாலஜி மெஷின் வந்து இவ்வளோ மெஷின்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இதெல்லாம் சேர்த்து we can produce the 100 units of output. So that is we described as the quantity of output. So that functional relationship between input and output we refers to the production function. So it depends upon the efficiency of the producer. So this production functions varies. Okay, so ஒரு சிலர் எதை லைக் பண்ணுவாங்கடா, கேபிட்டல் இன்டென்சிவை லைக் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா லேபர் இன்டென்சிவ், அதாவது கேபிட்டல் கம்மியாக போட்டு லேண்ட் அதிகமாக லேபர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியும் we can produce to more. ஓகேவா? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கேபிட்டலை கம்மி பண்ணிட்டு நம்பர் ஆஃப் லேபர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ according to the efficiency of labor it should be varied. ஓகேவா? பாரு, so the function implies that the level of output depends on the quantity of different inputs available to the firm. சரியா? so அந்த output quantity of output அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் வேரியபிள் ஆஃப் இன்புட் we can use. எவ்வளோ இன்புட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து it should be differ. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த factors of production, that production function should be classified into 2 categories. சரியா? பாரு, in microeconomics the distinction between long run and short run is made on the based on fixed input in the inhibited the production. ஓகேவா? ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸில் இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் இன்புட், ஃபிக்ஸ்டு இன்புட்னு இருக்குது, ஃபேக்டர் என்னது வேரியபிள் இன்புட்ஸ்னு இருக்குது. சரியா? ஸோ இந்த இன்புட்டை யூஸ் பண்ணுற குவான்டிட்டியை வச்சு இட் ஷுட் பி கிளாசிஃபைட் இன்ட்டு ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அண்ட் லாங் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். இது எப்படிடா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க, ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அண்ட் லாங் ரன். இப்போ ஷார்ட் ரன்னோட ஃபீச்சர்ஸ் எதெல்லாம் ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், எதெல்லாம் லாங் ரன் அப்படின்னு சொல்லுவோன்னு பாரு. த ஷார்ட் ரன் பீரியட் வேர் த சம் இன்புட்ஸ் ஆர் வேரியபிள் while others are fixed. ஏன்னா ஷார்ட் பீரியடில் நமக்கு இருக்கிற பீரியட் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த பீரியடில் ஃபிக்ஸ்டு இன்புட்டை நம்மளால் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபிக்ஸ்டு இன்புட்னா என்னடா, மெஷினு. ஓகே, ஸோ இந்த பில்டிங்கு, மெஷினு, ஓகேவா, இந்த மாதிரி ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இது பண்ணுறதெல்லாம் ஃபிக்ஸ்டு இன்புட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஷார்ட் பீரியட் நம்மக்கிட்ட இருக்கிற என்னது டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ அந்த பீரியடில் நம்ம ஃபிக்ஸ்டு இன்புட் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 100 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணேன்னு சொல்கிறேன் இல்லையா, திடீர்னு நமக்கு ஷார்ட் ரனில் இன்னொரு 50 யூனிட் சேர்த்து ஆர்டர் கிடைக்குது. அப்போ அந்த 50 யூனிட்டு நீ வந்து ஒரு 3 நாளில் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ 3 டேஸில் நீ உன்னால் என்ன பண்ண முடியாது, ஃபிக்ஸ்டு இன்புட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. புதுசாக உன்னால் ஒரு 1 lakh கொடுத்து ஒரு மிஷினை வாங்க முடியாது, இல்லை புதுசாக ஒரு பில்டிங்கை கட்ட முடியாது. ஆனால் நீ என்ன பண்ணலாம், 10 பேர் செய்கிற இடத்துல லேபரை நீ ஒரு 20 பேர் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம், டெய்லி வேஜஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வேரியபிள் இன்புட். அப்போ நம்ம ஷார்ட் பீரியடோட நேச்சர் என்னடா, ஃபிக்ஸ்டு இன்புட் வி கான்ட் சேஞ்ச். ஃபிக்ஸ்டு இன்புட்டை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் வேரியபிள் ஃபேக்டர்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேரியபிள்ங்கிறது லேபர் மாதிரி ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வி கேன் சேஞ்ச். ஸோ தோஸ் டைப் வி டிஸ்கிரைப்ட் as the short run. Another feature is that the firm do not enter into the industry and existing firm may not leave the
இண்டஸ்ட்ரி. ஓகே, ஷார்ட் பீரியடில் புதுசாக ஒரு ஃபேம்னா என்னமா இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா, ஸோ புதுசாக ஒரு ஃபேம் உள்ளேயும் வர முடியாது, ஆல்ரெடி இருக்கிற ஃபேம் வெளியில் எக்ஸிஸ்டும் ஆக முடியாது. தீஸ் ஆர் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஷார்ட் ரன். ஓகே, ஸோ இதெல்லாம் நல்லா லிசன் பண்ணிக்கோ, நான் உனக்கு ஓரல் கொஸ்டினில் கேட்பேன். ஓகேவா, அப்போ ஷார்ட் ரன்னோட ஃபீச்சர்ஸ் என்னடா, ஒரு சில ஃபேக்டர்ஸ் மட்டும் ஃபிக்ஸ்டாக என்னது வேரியபிளாக இருக்கும், மற்ற எல்லா ஃபேக்டர்ஸும் எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, அது ஃபஸ்ட்டு ஃபீச்சர். ஓகே, செகண்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ இண்டஸ்ட்ரி உள்ளே வரதோ அதர்வைஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கிற இண்டஸ்ட்ரி வெளியில் போகிறதோ இம்பாசிபிள் இன் த ஷார்ட் ரன். ஓகேவா, அதே கான்ட்ராஸ்டாக லாங் ரனில் என்னடா, நீ 100 யூனிட்டுங்கிற இடத்துல 150க்கு பதிலாக 500 யூனிட்ஸ் கேட்டால் கூட உனக்கு என்ன இருக்கும், டைம் அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு 6 மந்த்துக்குள்ளே நீங்கள் ஒரு 500 யூனிட் முடிச்சு கொடுங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், இன்னொரு மிஷின் வேணும்னா கூட வாங்கலாம், ஃபிக்ஸ்டு இன்புட்டையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ தட் இஸ் வி டிஸ்கிரைப்ட் ஆஸ் த லாங் ரன். அப்போ லாங் ரனோட இது என்னடா, என்ட்ரி ஆஃப் த நியூ ஃபார்ம், யார் வேணாலும் உள்ளே வரலாம், யார் வேணாலும் வெளியில் வரலாம். சரியா, ஆல் ஃபேக்டர்ஸ் ஆர் வேரியபிள். நல்லா நோட் பண்ணிக்கோ, லாங் ரனோட இது என்ன, ஆல் ஃபேக்டர்ஸ் ஆர் வேரியபிள். நியூ ஃபார்ம் கேன் என்டர் த இண்டஸ்ட்ரி, அதர்வைஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபார்ம் எக்ஸிஸ்ட் த இண்டஸ்ட்ரீஸ். தட் இஸ் ஆல்சோ பாசிபிள் இன் த லாங் ரன். இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸும் கேட்பேன், எல்லாரும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, ஸோ இதோட கிளாசிஃபிகேஷன் பாருடா. In general, production function may be classified into two. One வந்து short run production function, another one is the long run production function. So short run க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த லால நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா law of variable proportion. Long run production functionல it explained by laws of returns to scale. Are you clear டா? ஓகே, இப்போ லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன், இது என்ன சொன்னேன், ஷார்ட் ரன் படிக்கிறப்ப நீ ஷார்ட் ரன்னோட ஃபீச்சர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபிக்ஸ்டு ஃபேக்டர் எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், எல்லா ஃபேக்டரும் ஃபிக்ஸ்டு ஃபேக்டர் கான்ஸ்டன்ட், ஒரு சில ஃபேக்டர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வேரியபிள் ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணி அவுட்புட்டை வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நியூ ஃபார்ம் உள்ளே வரதோ அதர்வைஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்கிற ஃபார்ம் வெளியில் போகிறதோ இம்பாசிபிள். இது ரெண்டு அதோட ஃபீச்சர். இந்த கொஸ்டின் படிக்கிறப்ப அது உனக்கு ஞாபகம் வரணும். ஓகேவா, பாரு, the law states that if all other factors are fixed and one input is varied in short run, so the total output will be increasing at the increasing rate at first instant, be constant at a point and the eventually decreases. Okay, so marginal product will become negative at last. Okay, அப்போ இதோட நல்லா நோட் பண்ணிக்கோ, law of variable proportion அப்படிங்கிறது எல்லா ஃபேக்டர்ஸும் ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஒரு சில ஃபேக்டர்ஸை மட்டும் லேபர் மாதிரி ஒரு சில ஃபேக்டர்ஸ் மட்டும் வேரியபிளாக இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குமா, டோட்டல் அவுட்புட் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும், ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் கான்ஸ்டண்ட்டாக மாறும், கான்ஸ்டண்ட்டாக என்ன, ஈக்குவல், அதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, இதை ஒரு டயக்ராமில் நான் சொல்கிறேன், அப்போ உனக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு என்னடா ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் ரீச் பண்ணும், அதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிக்கும், டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ மார்ஜினல் ப்ராடக்ட் எப்படி இருக்கும், கடைசியாக நெகட்டிவில் போயிடும். டோட்டல் ப்ராடக்ட் டிக்ளைன் ஆகிறப்ப மார்ஜினல் ப்ராடக்ட் வந்து நெகட்டிவில் போக ஆரம்பிக்கும். சரியா, இப்போ இதோட டெஃபினிஷன் பாரு. According to Stigler, as equal increments of one input are added, the input of other productive service being held constant. Beyond a certain point, the resulting increments of your product will decrease, the marginal product will diminish. நம்ம மேலே சொன்னதை இங்கே டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ நம்பர் ஆஃப் இன்புட்டு, ஓகே, நம்பர் ஆஃப் யூனிட் நம்ம இன்புட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஃபஸ்ட்டு என்ன ஆகும், டோட்டல் ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அது கான்ஸ்டண்ட்டாக மாறும், அதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிக்கும், டோட்டல் ப்ராடக்ட் டிக்ளைன்னா என்னடா, குறைய ஆரம்பிக்கும், டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த சிச்சுவேஷன், டோட்டல் ப்ராடக்ட் டிக்ரீஸ் ஆகிற சிச்சுவேஷனில் மார்ஜினல் ப்ராடக்ட் என்ன ஆக ஆரம்பிக்கும், டிமினிஷ் ஆகி ஃபைனலாக நெகட்டிவில் போகும். சரியா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, ஆஸ் பர் எக்கனாமிக் லா நம்ம இந்த லா அப்ளைட் ஆகணும் அப்படின்னா we can follow some following assumption அப்படின்னு பார்த்தோம். சரியா, ஸோ இந்த அசம்ஷனெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த லாவை வந்து அப்ளை பண்ண முடியும். சரியா, என்ன அசம்ஷன், ஒன்லி ஒன் ஃபேக்டர் இஸ் வேரியபிள் while அதர் ஃபேக்டர் ஹெல்டு கான்ஸ்டன்ட். ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் வேரியபிள் ஃபேக்டராக இருக்கணும், மற்ற ஃபேக்டர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். நீ யோசிச்சு பாரு, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அதனால் நான் புதுசாக ஒரு மெஷினரி வாங்கியே இன்புட் ஷார்ட் ரனில் கூட என்னால் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ இந்த லா வந்து அப்ளை ஆகாது. ஓகேவா, இப்போ ஒரு ஃபேக்டர் வேரியபிளாக இருக்கணும், மற்ற ஃபேக்டர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஆல் த யூனிட்ஸ் ஆஃப் வேரியபிள் ஃபேக்டர்ஸ் ஆர் ஹோமோஜீனியஸ். ஓகேவா, வேரியபிள் ஃபேக்டர்னா என்ன, 10 லேபர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 10 லேபரை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கணும். ஹோமோஜீனியஸ்னால் என்ன, சேம், ஒரே மாதிரி இருக்கணும். நம்பர் ஆஃப் லேபர்ஸ் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ யூஸ் பண்ணோம்னா இதெல்லாம் அப்ளைட் ஆகாது. The product is measured in physical units. Physicalனா என்னன்னா நம்பர் ஆஃப் குவான்டிட்டியை வச்சு நம்மளால் மெஷர் பண்ண முடியணும்.
தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி. நீ யோசிச்சு பாரு, திடீர்னு ஒரு புது மெஷின்ஸை வாங்கி இல்லை வேறு ஏதாவது டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லா வந்து அப்ளைட் ஆகாது. அதே மாதிரி நோ சேஞ்ச் இன் த ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுனாலோ அதர்வைஸ் ப்ரைஸ் சேஞ்சஸ் டிக்ரீஸ் ஆச்சுனாலோ இந்த லா வந்து அப்ளைடு ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த லா பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், டோட்டல் ப்ராடக்ட்னா என்ன, ஆவரேஜ் ப்ராடக்ட்னா என்ன, மார்ஜினல் ப்ராடக்ட். நம்ம லா ஆஃப் டிஎம்யூவில் பார்த்தோம்லடா, டோட்டல் யூட்டிலிட்டி, மார்ஜினல் யூட்டிலிட்டி, ஆவரேஜ் பார்த்துருக்க மாட்டோம், அது ரெண்டும் பார்த்துருப்போம், அதே தான் சேம். டோட்டல் ப்ராடக்ட் அப்படின்னா என்னம்மா, it refers to the total amount of commodity produced by the combination of all inputs in a given period of time. Okay, so அந்த ஒரு 6 month அப்படின்னா அந்த 6 monthக்குள்ளே நம்ம என்னென்ன இன்புட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டோட்டலாக எவ்வளோ அவுட்புட் கொடுத்துருக்குறோமோ that is we described as the total product. இதை எப்படி நம்ம ஃபார்முலாவாக சொல்லலாம் அப்படின்னா it is a summation of marginal product. so TP equal to summation அப்படின்னா என்னடா டோட்டல், MP அப்படின்னா marginal product. மார்ஜினல்னு என்ன சொல்லியிருக்கேன், அடிஷ்னல். மார்ஜினல் அப்படின்னா என்னது, அடிஷ்னல். அப்போ டோட்டல் ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா சமேஷனா அடிஷ்னல் ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். டிபினா டோட்டல் ப்ராடக்ட், எம்பினா மார்ஜினல் ப்ராடக்ட். ஓகேவா? ஆவரேஜ் அப்படின்னா என்னடா, சராசரி அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. அப்போ பெர் யூனிட் நல்லா நோட் பண்ணிக்கோ. டோட்டல் அப்படின்னு எந்த யூட்டிலிட்டியில் படித்தாலும் சரி, ப்ராடக்டில் படிச்சினாலும் சரி, எந்த இடத்துல டோட்டல் அப்படிங்கிற பின்னாடி காஸ்ட்டில் படிப்போம், டோட்டல் காஸ்ட், ஆவரேஜ் காஸ்ட், அந்த மாதிரி எந்த இடத்துல படித்தாலும் டோட்டல் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டோட்டல் குவான்டிட்டி. ஆவரேஜ் அப்படிங்கிறது பெர் யூனிட், ஒரு யூனிட். சராசரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆவரேஜ். ஓகேவா? ஒரு யூனிட்டை பற்றி படிக்கிறது. அதே மார்ஜினல் அப்படிங்கிறது அடிஷ்னல் யூனிட்டை பற்றி படிக்கிறது. ஓகேவா? பாரு, ஆவரேஜ் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னமா, இட் இஸ் a result of total product divided by the total units of input employed. okay, that mean it refers to the output per unit of input. ஓகேவா? ஸோ எவ்வளோ அவுட்புட் கொடுத்துருக்கோ அதுக்கு எவ்வளோ, ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ, ஒரு இன்புட்டுக்கு யூனிட் ஆஃப் இன்புட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது, ஆவரேஜ் எவ்வளோ பெர் யூனிட் ஆஃப் இன்புட். ஓகே, இவ்வளோ அவுட்புட் கொடுத்துருக்கோம். இப்போ 100 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு இன்புட்டோட வேல்யூ நம்ம மெஷர் பண்ணுறது ஆவரேஜ் ப்ராடக்ட். அப்போ ஏபி எப்படிடா கண்டுபிடிப்போம், டோட்டல் ப்ராடக்ட் டிவைடட் பை என். என்கிறது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் இன்புட் எம்ப்ளாய்டு. ஓகேவா? அடுத்தது மார்ஜினல். மார்ஜினல் அப்படின்னா என்ன, அடிஷ்னல். மார்ஜினல் அப்படின்னா என்னடா, அடிஷ்னல். இட் இஸ் an addition or the increment made to the total product when one more unit of the variable input is employed. ஓகேவா? ஸோ அதிகமாக ஒரு இன்புட் அடிஷ்னலாக 10 பேர் இருக்கிற இடத்துல 5 பேருக்கு லேபர்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ தட் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் த மார்ஜினல் ப்ராடக்ட். இப்போ அடிஷ்னலாக நம்ம லேபர்ஸை யூஸ் பண்ணி எவ்வளோ அவுட்புட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த சேஞ்ச் இன் டோட்டல் ப்ராடக்ட் to change in units of input. ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா MP equal to delta TP by delta N. MP na marginal product, delta TP na change, delta na என்னடா change in total product, delta N na change in units of input. ஓகேவா? ஸோ இதுக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MP equal to TPN minus TPN minus 1. ஓகேவா? அதே தான். MPங்கிறது மார்ஜினல் ப்ராடக்ட், TPN அப்படிங்கிறது டோட்டல் ப்ராடக்ட் ஆஃப் எம்ப்ளாயிங் nth யூனிட் ஆஃப் ஃபேக்டர். ஓகேவா? அதே TPN minus 1 அப்படிங்கிறது டோட்டல் ப்ராடக்ட் ஆஃப் எம்ப்ளாயிங் த ப்ரீவியஸ் யூனிட் ஆஃப் ஃபேக்டர். இப்போ 10th யூனிட் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா MPN minus 1 அப்படிங்கிறது அந்த 10 minus 1. அப்போ 9th ஃபேக்டரோடது TPN minus 1. சரியா? தட் இஸ் த N minus 1th யூனிட் ஆஃப் ஃபேக்டர். ஓகேவா? ஓகே, ஆர் யூ கிளியர் தங்க? ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்னென்னடா பார்த்தோம், ஆர்கனைசர் அப்படிங்கிற 4th ஃபேக்டர் பார்த்தோம், அவங்களோட மீனிங், அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அதை ஃபாலோ பண்ணி ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், லாங் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். அதில் ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனில் லா ஆஃப் வேரியபிள் ப்ரப்போர்ஷனோட என்னென்ன பார்த்தோம், மீனிங் டெஃபினேஷன் பார்த்தோம். அதுக்கடுத்தது அசம்ஷன். ஓகே, அப்புறம் ஃபார்முலா, ஆவரேஜ் ப்ராடக்ட்னா என்ன, டோட்டல் ப்ராடக்ட்னா என்ன, மார்ஜினல் ப்ராடக்ட்னா என்ன. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆர் யூ கிளியர்மா?